Hi friends, in this video, Kiwi credit card Neon membership பத்தி தான் ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த Kiwi கார்டை பத்தி ரொம்பவே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுல இருக்கிற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா மட்டும் தான் இந்த Kiwi Neon membership நீங்க எடுக்கிறது வர்த்தா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலைனா உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது மாதிரி ஷோ பண்றேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க. இப்போ இந்த கிவியோட நியான் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் இப்போ சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை February 2025க்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். இந்த கிவியோட நியான் மெம்பர்ஷிப்பை நீங்கள் எடுக்கணும்னா உங்ககிட்ட இந்த கிவி ஆப்பில் இஷ்யூ பண்ண இந்த கிவி கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த கிவி கிரெடிட் கார்டே இல்லைங்கிற பட்சத்தில் இந்த நியான் மெம்பர்ஷிப்பை உங்களால் எடுத்துக்க முடியாது. இந்த மெம்பர்ஷிப் நீங்க என்ரோல் பண்ணதுலேருந்து கரெக்டாக 1 இயருக்கு இந்த வேலிடாக இருக்கும். இதோட ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 999 + GST வந்து ஃபீஸாக வரும். டேக்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1179 ரூபா வந்து ஃபீஸாக வரும். லிமிடெட் பீரியட் ஆஃபராக 15th April 2025 வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆல்சோ இந்த ஃப்ரீ பீரியட்லேயே நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப் வாங்கியிருந்தாலும் 1 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் ரெனியூவல் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ இந்த நியான் மெம்பர்ஷிப்புங்கிறது ஒரு அடிஷ்னல் மாதிரி தானே தவிர நீங்கள் இந்த கார்டை வாங்கினீங்கனாலே கண்டிப்பாக இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுத்தாகணுங்கிற கண்டிஷன் வந்து கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில வேல்யூ கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்துனா மட்டும் நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட கார்டை மட்டும் நார்மலாக உங்களோட ரெகுலர் யூசேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்ஸை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நார்மலாக யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.5% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இதே நீங்கள் நியான் மெம்பர்ஷிப்பு சேர்த்து எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கேன் அண்ட் பே டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து 2% வந்து வேல்யூ பேக்காக கிடைக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு சேம் அதே 0.5% மட்டும்தான் வேல்யூ பேக்காக கிடைக்கும் நியான் மெம்பர்ஷிப் இருந்தாலுமே. இது போக கிவி ஆப்பில் நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ அப்படி இல்லைனா மற்ற பேங்க்ஸோட கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு up to 100 rupees வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் கேஷ்பேக்காக கிடைக்கும். இது போக நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் தான் நிறைய பேர் இந்த நியான் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம். இதோட டீட்டெயில்ஸை இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸில் மொத்தமாக 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஃப்ளாட்டாக 3% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். ப்ளஸ் இது போக அடிஷ்னலாக ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மைல்ஸ்டோனில் செகண்ட் பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி மொத்தமாக 1 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் மொத்தமாக 1 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். ப்ளஸ் இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டில் தேர்ட் பாயிண்டான 1.5 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். அது போக உங்களுக்கு 3வது காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் வாங்கின 1 இயர்க்குள்ள 1.5 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். அது போக 3 ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒவ்வொரு மைல்ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு per anniversary இயரில் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஒரு 10,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக 0.5%ல ஒரு 50 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். சேம் அதே டைமில் யூபிஐ மூலியமாக நீங்கள் ஒரு 40,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு 2% கேஷ்பேக்கில் ஒரு 800 rupees வந்து கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுபடி இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும் இல்லைங்களா? இந்த 50,000க்கு 3% போடும்போது உங்களுக்கு 1,500 rupees வந்து வரும். இந்த 1,500 rupees வந்து நீங்கள் தனியாக இந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து கிடைக்காது. மொத்தமாக நீங்கள் இந்த கார்டில் யூஸ் பண்ணி பே பண்ணும்போது கிடைச்ச ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணி டோட்டலாக தான் வந்து உங்களுக்கு 1,500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணதில் ஒரு 800 ரூபா வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைச்சிருக்கும். அது போக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமாக 850 ரூபா வந்து நீங்கள் ஆல்ரெடி கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 850 ரூபாயை 1,500 ரூபா கூட மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் 650 ரூபாய்க்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகணும். இந்த 650 ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே நீங்கள் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுலேருந்து அடுத்த மாதத்தோட லாஸ்ட் டேட் அப்போ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் January 31 வந்து மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டேங்கிற பட்சத்தில் February 28 அதாவது அடுத்த மாதத்தோட லாஸ்ட் நாள் வந்து எனக்கான மைல்ஸ்டோன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து 1,800 rupees போட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸோட வேல்யூ எடுக்கும்போது வெறும் 1,000 rupees மட்டும்தான் எடுத்துக்குவோம். பட் ரெகுலராக நார்மலான கார்ட்ஸில் கிடைக்கக்கூடிய லான்ச்சஸோட லிஸ்ட்டை விட இவங்களோட கார்டில் நீங்கள் லான்ச்சஸ் வந்து அக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியமான லான்ச்சஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நானுமே இந்த 1,800 வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன்.
ஸோ மொத்தமாக நீங்கள் லான்ச்சஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக 3300 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கும். இதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6.6% வந்து வரும். ஆல்சோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். நீங்கள் கிவியோட இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுக்கலைன்னா மட்டும்தான் நீங்கள் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1.5% வந்து கேஷ்பேக்கும், ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 0.5% வந்து கேஷ்பேக்கும் கிடைக்கும். பட் இதே நீங்கள் இந்த கிவியோட நியான் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஆகட்டும் யூபிஐ ஆகட்டும் எதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே இந்த 1500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் இதே வேல்யூவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணது மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து ஆன்லைனில் ஒரு 45,000 யூபிஐயில் வந்து ஒரு 5,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ண இந்த 45,000க்கு கேஷ்பேக்காக உங்களுக்கு 0.5%ல் 225 ரூபா மட்டும் தான் கிடச்சிருக்கும். இதே நீங்கள் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ண 5,000க்கு உங்களுக்கு 2% கேஷ்பேக்கில் வந்து 100 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நியான் மெம்பர்ஷிப் வந்து இருக்கிறதுனால இந்த 50,000 மைல் ஸ்டோன் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு உங்களுக்கு 1,500 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கணும். ஸோ இந்த 325 ரூபாயை 1,500 ரூபாயோட மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,175 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கும். இது போக நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நீங்கள் 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் லான்ச்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் படி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போது சேம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணாமல் விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கும். மற்றபடி நீங்கள் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்பெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். இந்த கார்டை நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5% 10% கேஷ்பேக் கிடைக்கிறது மாதிரி இப்போ ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஆன்லைன்லேயே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கேயுமே வந்து 10% ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போக உங்களுக்கு இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு வேல்யூ பேக் வந்து ஈக்குவலாக தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த கிரெடிட் கார்டாக இருந்தாலுமே 1 or 2% மட்டும்தான் அதிகபட்சமாக வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக கடை வந்து ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் லோக்கல் கடையில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 5% வரைக்குமே கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ அதை தான் நீங்கள் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லை நீங்கள் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணலைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் யோசிக்காதீங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் 1.5 lakhs நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன். சப்போஸ் நீங்கள் யூபிஐயில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி இந்த மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆன்லைன்லேயும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மைல் ஸ்டோன் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். நீங்கள் 1.5 lakhs இந்த யூபிஐயில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 ரூபா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் யூபிஐயில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மேக்ஸிமம் எல்லாருமே யூபிஐயில் பர் மந்த்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோமாங்கிறது வந்து டவுட் தான். ஸோ அதனால் ஆன்லைனில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆஃபர் கிடைக்குதோ அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து சேம் பெனிஃபிட் தான். இந்த நியான் மெம்பர்ஷிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். சேம் இந்த நியான் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஒரு 80,000 ரூபாயும் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி ஒரு 70,000 ரூபாயும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் இங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் 0.5% வந்து கேஷ்பேக்கில் ஒரு 400 ரூபா வந்து கிடச்சிருக்கும். ஸ்கேன் பண்ணி பே பண்ணதில் உங்களுக்கு 2% கேஷ்பேக்கில் ஒரு 1,400 ரூபா வந்து கிடச்சிருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் 1,50,000 ரூபா வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்து 5% கேஷ்பேக்காக கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து 7,500 ரூபா வரும். ஸோ சேம் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே எக்ஸாம்பிள் படி உங்களுக்கு 1,800 ரூபா வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டீங்க. இந்த 1,800 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்கான 7,500 ரூபா கூட மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5,700 ரூபா வந்து அடுத்த மாதத்தோட கடைசி நாளில் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அதை நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக 1,50,000 ரூபா இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு 3 லான்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது போக இந்த வேல்யூலாம் சேர்த்து மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.6% வந்து டோட்டல் வேல்யூ பேக்காக கிடச்சிருக்கும் இந்த கார்டில். இந்த கால்குலேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரே மாதத்தில் வந்து 1.5 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம கிரெடிட் லிமிட்டில் 1% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்குங்கிறதுனால இப்படி நம்ம டேரெக்டாக வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களோட மைல் ஸ்டோன் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்காக நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாமே யூபிஐயில் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னு நான் அச்சீவ் பண்ணி ஒரு கால்குலேஷன் வந்து போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு கால்குலேஷனில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி இன்எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் நீங்கள் எதுவுமே பண்ணல, இன்னும் எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரிஸில் மட்டும்தான் யூபிஐ மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐயில் ஒரு 50,000 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் எடுத்ததுனால 2% வந்து கிடச்சிருக்கும். இதோட வேல்யூ 1,000 ருபீஸ் வந்து வரும். ஸோ நியான் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு 50,000
50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக 3% வந்து வேல்யூ பேக்கே கிடைக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு 2% வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடச்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 1% மட்டும்தான். ஸோ இந்த 1%க்கு ₹500 ஒருத்தர் இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுலேருந்து அடுத்த மாதத்தோட எண்டில் கடைசி நாள் அப்போ உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிரெடிட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் 50,000லேருந்து ₹1,00,000 வரைக்கும் இன்னொரு ₹50,000 வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய சேம் அதே 2% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அதில் மறுபடியும் ஒரு 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நியான் மெம்பர்ஷிப் படி மொத்தமாக நீங்கள் ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 50,000க்கு உங்களுக்கு 3% மட்டும்தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு பேலன்ஸ் 1% வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 50,000க்கு உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் 2% வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கணும். ஸோ மொத்தமாக நீங்கள் ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு 4%ல் 1 lakh வந்து ₹4,000 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ மொத்தமாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ₹2,500 மட்டும் தான் கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 1,500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போனஸாக அடுத்த மாதத்தோட எண்டில் கடைசி நாளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணதுனால ₹4,000 ஒருத்தருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் ஒரு 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த 2% கேஷ்பேக்கில் ₹1,000 வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ மொத்தமாக உங்ககிட்ட ஆல்ரெடி 5,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த 1.5 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு நியான் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ₹7,500 வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க ₹2,500 வந்து உங்களுக்கு மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டாக எப்போ வந்து நீங்கள் இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணீங்களோ அதுக்கு அடுத்த மாதத்தோட கடைசி நாள் அப்போ உங்களுக்கு இந்த போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ டோட்டலாக இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த நியான் மெம்பர்ஷிப் மூலிமா 1.5 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ₹7,500 ஒருத்தருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அது போக ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு லான்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 launches வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிவி கார்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுத்துக்க முடியும். கிவி கார்டை யார் வேணாலும் வாங்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குங்கிற பட்சத்தில் இது ஈஸியாகவே அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி கிவியோட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த நியான் மெம்பர்ஷிப்பை உங்களால் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு மைல் ஸ்டோன் ரிவார்ட்ஸ் வந்து நியான் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கிடைக்கும். இந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் earn பண்ணலாம். அது போக அப் டு 3 launches வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 2% வந்து கேஷ்பேக் கிடைக்கும் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா. சப்போஸ் உங்ககிட்ட மெம்பர்ஷிப் இல்லைங்கிற பட்சத்தில் 1.5% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். ஆன்லைனில் மெம்பர்ஷிப் இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி எப்படி நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு 0.5% மட்டும்தான் கேஷ்பேக்காக கிடைக்கும். பட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 0.5% மட்டும்தான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு 5%ங்கிற மாதிரி தான் கால்குலேட் ஆகும். பட் உங்ககிட்ட மைல் ஸ்டோன் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 0.5% மட்டும்தான் கேஷ்பேக்காக கிடைக்கும். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்ககிட்ட கிவி நியான் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா அப் டு ₹100 வரைக்கும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். சப்போஸ் இந்த மெம்பர்ஷிப் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஏர்போர்ட் லான்ச்சஸும் இந்த மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப் டு 3 launches வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த மெம்பர்ஷிப் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் லான்ச்சஸ் கிடைக்காது. இது போக மூவிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் இயர்லி அசஸ் வந்து இந்த மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மெம்பர்ஷிப் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இயர்லி அசஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆல்சோ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ₹200 நான் டிமார்ட்டில் போய் ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு ₹100 ஒருத்தருக்கு கிவி பாயிண்ட்ஸ் வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் டிமார்ட்டில் போய் பே பண்ணும்போது ஒரு ₹200 மட்டும் இந்த ஆப் மூலியமாக நான் வந்து பே பண்ணேன். ஸோ அதுக்கு எனக்கு ₹100 ஒருத்தருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேஷ்பேக்காக கிடைச்சிருச்சு. இது மாதிரி மெர்ச்சன்ட்டோட ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி கிவியோட ஆப்லேயே வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை earn பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்போட ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்காக எப்போ பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கார்டு வாங்கின டேட்லேருந்து கணக்கு வராது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிவியோட ஃபார்மேட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஆல்சோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போதும் நம்மளுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். பட் இந்த மைல் ஸ்டோன் பெனிஃபிட் மட்டும் ஆட் ஆகிறதுக்கு ஒரு 30 days ஆகும். அது எப்போ கிரெடிட் ஆகுங்கிறத நம்ம ஏற்கனவே ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்லேயுமே உங்களோட டோட்டல் கிரெடிட் லிமிட்லேருந்து 1% மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் கேஷ்பேக்காக வந்து earn பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த 1% கேஷ்பேக்குங்கிறது ஒவ்வொரு கேலண்டர் மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு கொடுத்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை இவங்க வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ எக்ஸ்க்ளூஷன் கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. அது மைல் ஸ்டோன்லேயுமே கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஏர்போர்ட் லான்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும்போது இந்த ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். இது நீங்கள் கிவி
ஆப்போட ஹோம் பேஜ்லேருந்து பார்க்க முடியும். நீங்கள் இந்த கிவி ஆப்பில் உங்களோட போர்டிங் பாஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலிமா உங்களோட லான்ச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வரக்கூடிய QR கோட் வந்து அங்கே காட்டுறது மாதிரி இருக்கும். ஆல்சோ ஒரு டைம் நீங்கள் லான்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 hours மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் ஆகி உங்களோட ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்து அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் தான் வந்து வேலிடாக இருக்கும். சப்போஸ் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த லான்ச்சஸ் பெனிஃபிட் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த லான்ச்சஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டிஸ் மூலிமா தான் ரன் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு லான்ச்சஸ் வந்து அசஸ் பண்ணும்போது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை இவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆல்சோ எந்தெந்த லான்ச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்கிறத உங்களால் கிவி ஆப்லேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியோ இல்லை மற்ற பேங்க்ஸோட கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிவார்ட்ஸுங்கிற பேரில் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆனதுலேருந்து 30 செகண்ட்குள்ளே நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்சோ இந்த சர்ப்ரைஸ் ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி நீங்கள் கிவியோட நியான் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 100 rupees வரைக்கும் கேஷ்பேக்காக earn பண்ணிக்க முடியும். ஆல்சோ நீங்கள் கிவி நியான் மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 rupeesக்கு தான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இந்த மெம்பர்ஷிப் இருக்கும்போது நீங்கள் 100 rupees பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 கிவிஸ் வந்து ரிவார்ட்ஸாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 175 rupees வேறு எதுக்காக பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் 200 rupees பே பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 16 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்சோ உங்ககிட்ட இந்த நியான் மெம்பர்ஷிப் இருந்தாலுமே அட்லீஸ்ட் உங்ககிட்ட 500 கிவியோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை நீங்கள் வயலேட் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஷ்பேக்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கடை இருக்குனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கடைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி வயலேஷன்ஸ்லேருந்து வரும். இது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நார்மல் கிவி அக்கௌண்ட்டை வந்து டவுன்கிரேட் ஆயிரும். ஆல்சோ உங்களை வந்து டவுன்கிரேட் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனலாக இருக்கும். சப்போஸ் இது மாதிரி உங்களை டவுன்கிரேட் பண்ணும்போது நீங்கள் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பில் எந்த ஒரு மைல் ஸ்டோனுமே அச்சீவ் பண்ணலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 999 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் மட்டும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 599 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் மைல் ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 299 ரூபா மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எல்லா மைல் ஸ்டோனும் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரீஃபண்டும் கிடைக்காது. இப்போ இந்த கார்டும் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பும் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷனை பார்த்துடலாம். இந்த கிவி கார்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்ட்ஸில் UPI ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு 1.5% கூட ரிட்டர்ன் கிடைக்காதுங்கிற பட்சத்தில் இந்த கார்டை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த கார்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் இப்போ பார்த்துடலாம். சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கிவி நியான் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு 4000 ரூபா வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் நியான் மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெறும் 1500 ரூபா மட்டும்தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுத்தீங்கன்னா. பட் இந்த நியான் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுக்கிறதுக்காக ஃபீஸாக ஒரு 999 ரூபா வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதை GSTயோடு நீங்கள் பார்க்கும்போது 1179 ரூபா வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ண 2500 ரூபாயோட மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1321 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலியமா. சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் நீங்கள் 1.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் நியான் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபா வந்து கேஷ்பேக்காக கிடச்சிருக்கும். சப்போஸ் இந்த அளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நியான் மெம்பர்ஷிப் வந்து இல்லைங்கிற பட்சத்தில் 2250 ரூபா மட்டும்தான் கேஷ்பேக்காக கிடச்சிருக்கும். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் மட்டுமே 5250 ரூபா வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நியான் மெம்பர்ஷிப்க்கு நீங்கள் ஃபீஸாக கட்டின 1171 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4071 ரூபா வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆகும் நீங்கள் இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலிமா. இது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு 3 launches வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வெறும் 50000 ரூபா மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்காக 1500 ரூபா வந்து கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் வந்து எடுக்கலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 750 ரூபா மட்டும் தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. பட் இதுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணது வந்து 1179 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் வந்து வாங்குறது சுத்தமாகவே வேஸ்ட்டு தான். நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் வாங்கினதுனால மட்டும் உங்களுக்கு 429 ரூபா வந்து மைனஸ் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுனால ஒரு லான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து ஓகே தான், ஈக்குவலாக இருக்கும். பட் நீங்கள் அந்த லான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு நஷ்டங்கிறது மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ இந்த நியான் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலிமா நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக கிடைக்குங்கிறத இப்போ கால்குலேஷனில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது போக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ லான்ச்சஸ் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது UPIயில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்பென்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியான் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுக்கிறது மூலியமாகவும் ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும், அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ ரெனியூவல் வந்து ஆகாது. 1 இயருக்கு பே பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் தான் இந்த வேலிடிட்டி வந்து இருக்கும். அடுத்த வருஷமும் நீங்கள் ரெனியூ பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் மேனுவலாக வந்து ரெனியூ பண்ணுறது மாதிரி இருக்கும்.
ஆல்சோ இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி கிவி ஆப் மூலிமா பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ இந்த கிவி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 200 ரூபீஸ்க்கும் எஸ் பேங்கோட சைட்லேயுமே வந்து ஒரு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எஸ் பேங்கோட ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 25 பைசா வரும். ஸோ 200 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது 50 பைசா வந்து ரிட்டனாக எஸ் பேங்க் சைட்லேயுமே கிடைக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் அக்குமுலேட் பண்ணுற ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் எஸ் பேங்க் சைட்லேயே வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கிடைக்காது. ஆன்லைனில் இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 200 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆல்சோ இந்த கிவி ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குறது மாதிரியே எஸ் பேங்கோட ஐரிஸ் ஆப்லேயுமே நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். எஸ் பேங்க்கில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து கிளிக் கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து கிவி கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ் பேங்க் சைட்லேருந்து நீங்கள் கிளிக் கார்டை தான் வாங்குறீங்க, அது கிவி பிளாட்ஃபார்ம் மூலிமா வாங்குறதுனால இதை வந்து கிவி கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் பேங்கோட இந்த ஐரிஸ் ஆப்பையும் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டாக தான் கிடைக்குமே தவிர ஃபிசிக்கல் கார்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ் பேங்கோட ஆப்லையோ அப்படி இல்லைனா கிவி ஆப்பில் போயிட்டு உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ் பார்த்து அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்கோட கிவி கார்டு இருந்துச்சுனாலோ இல்லை எஸ் பேங்க்கில் வேறு ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கிவி கார்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஏன்னா எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மட்டும்தான் எஸ் பேங்க் சைட்லேருந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கார்டை வாங்கினதுக்கான மெயினான ரீசன் வந்து இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. யூபிஐயில் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ளாட்டாக 1.5% வந்து ரிட்டனாக கிடைக்கும். ஆல்சோ நான் கிவி நியான் மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கான ரீசன் வந்து யூபிஐயில் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். கண்டிப்பாக நான் ஒரு வருஷத்துக்கு யூபிஐயில் அந்தளவு வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் என்னோட ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்க்கு நான் வந்து அப்கிரேட் ஆனேன். ஸோ இந்த மெம்பர்ஷிப் முடிகிறதுக்குள்ள மேக்ஸிமம் இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் என்னோட லோக்கல் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ண போகிறேன். ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா 5% 10%ன்னு வேறு எந்த பேங்க் கார்ட்ஸுக்கும் இல்லாமல் எஸ் பேங்க் கார்ட்ஸுக்கு மட்டும் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கார்டை நான் அதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற வேறு எந்த கார்டை நான் யூஸ் பண்ணி நான் லோக்கலில் ஷாப் பண்ணாலுமே எல்லா கார்ட்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 1% இல்லை 1.5% மட்டும் தான் கேஷ்பேக்காக கிடைக்குது. அமெக்ஸோட கார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நான் மற்ற கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற வேறு எந்த கார்டு நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு 1% or 2% மட்டும்தான் ரிவார்டாக கிடைக்கும். ஆல்சோ எப்பயுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னா ஒரு 500 ரூபா 600 ரூபா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கார்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா மேக்ஸிமம் அதுக்காக யாரும் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கார்டு போடும்போது அவங்க சைடில் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு ஒரு 1% கேஷ்பேக்காக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மேக்ஸிமம் எல்லா லோக்கல் கடைகள்லையுமே யூபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூபிஐயில் பே பண்ணும்போது மெர்ச்சன்ட்க்கு எந்த விதமான ஒரு சார்ஜஸும் வராது. சப்போஸ் நீங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது தான் அவங்களுக்கு 2% அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கடைகளில் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 2000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணும்போது அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த டைமில் வேணால் வேறு கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த கார்டு மூலியமாக நீங்கள் பே பண்ணும்போது இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக 5% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அமேசான் பே ஐசிசி கார்டு இருக்குது, அப்படி இல்லைனா எஸ்பிஐயோட கேஷ்பேக் கார்டு இருக்குது, HDFC ஸ்விக்கி கார்டு இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலுமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் கிடைக்கும். பட் ஆஃப்லைனில் ஒரு சில ப்ரீமியம் கார்ட்ஸ் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்கோட அட்லஸ் கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிடெம்ஷனில் உங்களுக்கு 4% வரைக்கும் வேல்யூ பேக் கிடைக்கும். பட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் யூபிஐயில் நீங்கள் பே பண்ணும்போதே உங்களுக்கு 5% வந்து கேஷ்பேக் கிடைக்குதுங்கிறப்ப அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்கிறது கிடையாது. பட் இருந்தாலுமே ரெண்டு கார்டோட பர்பஸே வேறு, நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. நான் லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூபிஐயில் பே பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் சின்ன சின்ன கடைகளில் நம்ம பே பண்ணும்போதுமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் 5% வந்து கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். இது இந்த கார்டுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆல்சோ நீங்கள் 5% கேஷ்பேக் எய்ம் பண்ணலைனாலும் நீங்கள் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1.5% வந்து கேஷ்பேக்காக கிடைக்குது. ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டில் இது எவ்வளோ பரவாயில்ல. இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா HDFCயோட டாடா நியூ கார்டில் மட்டும்தான் உங்களுக்கு 1.5% யூபிஐயில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அதோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் வந்து 1500 + GST வரும். பட் இருந்தாலுமே யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு சில பெஸ்ட்டான கார்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இப்போ இந்த கார்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அடுத்த பெனிஃபிட் என்னென்னா கிவி ஆப்பில் இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். டிமார்ட்டோட ஆஃபர் மட்டும் இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் ஸ்விக்கியில் வந்து ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணப்போ எனக்கு ஃப்ளாட்டாக 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. ஸோ இது மாதிரி அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிவி சைடில் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எஸ் பேங்கோட கார்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% 10% கேஷ்பேக் போட்டாங்கன்னா அந்த டைம்லையுமே நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ ஒரே கார்டில் நீங்கள் இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸையுமே
மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கிவி சைடில் மட்டுமே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆன்லைன் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 200 ருபீஸ்க்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எஸ் பேங்க் சைட்லேருந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு கிவி சைடில் கிடைச்சது போக இதுலேயும் கிடைக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். கிவி நியான் மெம்பர்ஷிப் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஓகே. பட் கிவி நியான் மெம்பர்ஷிப் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். வெறும் 0.5% மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். ஆல்சோ இந்த கிவி ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸை டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட அமௌண்ட்டை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணதுடனே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக கிரெடிட் ஆயிருச்சு. இதுக்கு நான் எந்த விதமான ஒரு ஃபீஸுமே நான் வந்து பே பண்ணல. நீங்கள் எஸ் பேங்க்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 99+ GST வந்து ஃபீஸாக வரும். பட் இந்த கிவி ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுங்கிறது இல்லை. ஆல்சோ நீங்கள் கிவி நியான் மெம்பர்ஷிப் வந்து எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு லான்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மொத்தமாக 3 லான்ச்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவரில் எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆல்சோ மற்ற ரெகுலரான கிரெடிட் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸ்க்ளூஷன் கேட்டகரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் எனக்கு இது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பட் உங்களோட ஸ்பெண்டிங்க்கு தகுந்த மாதிரி இது அஃபெக்ட் ஆகுமா ஆகாதுங்கிறத இந்த கார்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் லான்ச்சஸஸ்க்காக இந்த கார்டை வாங்குறீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு பதிலாக இண்டஸ்இண்ட் பேங்கோட டைகர் கார்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். இதில் உங்களுக்கு பர் இயருக்கு மேக்ஸிமம் 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச்சஸும் 2 இன்டர்நேஷனல் லான்ச்சஸும் எந்த விதமான ஒரு ஸ்பெண்டிங் க்ரைட்டீரியாவுமே எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிவிஸில் கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகிறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் 2% கேஷ்பேக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிவியில் கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பர்சன்டேஜில் கணக்கு பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் பர்சன்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த கார்டில் வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸில் இருக்கிறது மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாக கிடைக்குது. யூபிஐயில் நீங்கள் பண்ணுற ஸ்பெண்ட்ஸ்க்கு நீங்கள் நியான் மெம்பர்ஷிப் எடுக்கலினாலுமே 1.5% வந்து ரிட்டர்னாக கிடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ தான். சப்போஸ் இந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகலைங்கிற பட்சத்தில் ஜூபிட்டரோட எட்ஜ் பிளஸ் கார்டை நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயில்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது போக யூபிஐக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெஸ்ட்டான கார்ட்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இதை நம்ம சேனலில் தொடர்ந்து இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதேமாரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.